வெல்கம் டு தமிழ் ராக் கிரஷ் டாட் நெட். இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீவா அவர்கள் நடித்து நிதிஷ் சகாதேவ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய தலைவர் தம்பி தலைமையில் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஒரு கிராமத்தில் நடக்குது. நம்ம ஹீரோ அந்த கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்காரு. எந்த வித நல்லது அப்படின்னாலும் அவர் தான் முன்னாடி இருந்து செய்யணும், எந்த விதமான கெட்ட விஷயம் அப்படின்னாலும் அவர் தான் முன்னாடி இருந்து செய்வார். அதேமாரி கேரக்டர் தான் நம்ம பஞ்சாயத்து தலைவரான ஹீரோ. அதேமாரி அந்த கிராமத்திலே இளவரசு அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, விடிஞ்சா காலையில 10:30 மணிக்கு நம்ம பொண்ணு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. மாப்பிள்ளை வீட்டையும் கூப்பிட்டுறாரு. அவங்க இளவரசுடைய பக்கத்து வீட்லயே ஒருத்தர் இருக்காரு, மணி அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கும் இவருக்கும் ஆல்ரெடி முன்தடை இருக்கு. அதனால இந்த கல்யாணம் நடக்கிறதுல அவருக்கு ஒரு கண்ணு தான். எப்படியாச்சும் கல்யாணம் நிறுத்துறதுக்கு பாக்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி சொல்லி வச்ச மாதிரி அவங்க அப்பாவும் செத்து போயிடுறாரு. அவங்க அப்பா செத்து போகிறத காரணமா வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே காலைல 10:30 மணிக்கு எங்க அப்பாவோட இறுதி ஊர்வலம் தேர் வச்சு நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மணி சொல்றாரு. காலைல 10:30 மணிக்கு கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இளவரசன் சொல்றாரு. இந்த படத்துடைய மொத்த கதையுமே இதை நோக்கி தான் போகுது. ஒருத்தர் விட்டு கொடுத்து போகாம ரொம்ப முரண்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஜீவா தம்பி, சாரி, நம்மளுடைய பஞ்சாயத்து தலைவரான ஜீவா தம்பியும் அங்க இங்கன்னு பேசி எல்லாத்தையும் சரி பண்ணலாம் சொல்லிட்டு சரி பண்ண வச்சுட்டே இருக்காரு. அப்படிதான் என்ன பண்ணாலும் பல பல பிரச்சனைகளை உருவாக்கி பிரச்சனைகளை சால்வ் பண்றாங்க. அதுதான் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மைனஸ் பாயிண்டா இருக்கு. ஏன்னா வர பிரச்சனைகளை தீர்த்து வைக்கலாம் இப்போ தவிர பிரச்சனையை வர வச்சு தீர்க்க கூடாது இல்லையா? அதுதான் கொஞ்சம் படத்தோட குழு சொதப்பிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். கல்யாணத்தை தள்ளி அளிக்கிறேன்னு சொல்லிட்டு இலவசம் ஒத்துக்க மாட்டாரு. அதே மாதிரி கருமாவை தள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு மணியை ஒத்துக்க மாட்டாரு. இதே மாதிரி கதை போயிட்டே இருக்கு. அதுக்கு நடுவுல டைமை எப்படி கடத்துறது அப்படின்னு தெரியாம அந்த மாப்பிள்ளை டீமை கூப்பிட்டாம இருக்கு. கல்யாணம் நடக்குமா இல்லை கருமாதி நடக்குமா அப்படின்றது மட்டும்தான் ஒரு கதையை வச்சு இந்த படத்தை நகர்த்தி கொண்டு போறாங்க. ஆனால் எண்டிங்கில் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா போய் தேட்டரில் பாருங்க. அப்படி இல்லைன்னா அந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும், அதை பாருங்க. இந்த படத்தில் ஒரு சில பல கரெக்ஷன் பண்ணியிருந்தா இந்த படம் நல்லா வந்திருக்கும். இப்போ வந்து என்ன நல்லா வரலையான்னு கேட்காதீங்க, நல்லா தான் வந்திருக்கு. நல்லா வரலன்னு சொல்ல முடியாது. நல்லா வரலன்னு சொன்னாலும் நம்ம தான் அடிப்பாங்க. நல்லா வந்திருக்க படம். ஆக மொத்தத்தில் இந்த படத்தை நம்ம பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் விருப்பம். பார்க்கலாமா வேணாமா நான் சொல்லி பார்க்க போகிறதும் கிடையாது, நான் சொல்லி பார்க்காம இருக்க போகிறதும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் போய் இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. விருப்பம் மட்டும் இருந்தால் போதாது, பாக்கெட்டில் காசு இருக்கணும். பாரு, அது நீ சொல்லக்கூடாது. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்